வெல்கம் டு மிஷன் ஆஃப் ரிவ்யூ அண்ட் இன்னோவா போகிற மூவி வந்து மோட்டல் காம்பேட் 2026 ரிலீஸ் ஆன ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபேண்டசி மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ரெஸ்மெல் லொகேஷன் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து அந்த கண்டினியூட்டி அப்படியே கொண்டு வராங்க. இந்த இதில் வந்து ஒரு பெரிய வில்லன் ஒருத்தர் வரான், ஓகேங்களா, ஷாஹோ கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கும் போது கட்டானான்னு சொல்ல போகிற ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பாவை அதான் அவரோட பொண்ணு கண்ணு முன்னாடியே அவரை கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இதை பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஹோ கான் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடறான். ஸோ மொதல் சீனே படத்தில் இப்படி தான் ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம எர்த்ரேமில் இருக்கிற எல்லாருமே வந்து காம்படிஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்ககிட்ட வந்து சாம்பியன்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போன்னு பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்லேருந்து ஜானி கேஜ்னு சொல்லப்படுற ஒரு ரிட்டையர்டு ஆக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த 90s அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி ஃபைட் பேஸ்டு மூவிஸ் நடிச்சிட்டு இருந்த ஆள். அண்ட் அவருக்கு இப்போ மார்க்கெட் போனதுனாலேயே அவர் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து காடால் சூஸ் பண்ணப்பட்ட ஒரு சாம்பியன் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வந்துடுது. நேராக ஜானி கேஸ் கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அவரை வந்து அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பார்க்கும்போது அவர் வந்து இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நான் வந்து என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் என்னவோ ஒன்று ரியலைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு இங்கே எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சூஸ் பண்ணுறதுனாலே எடுத்தோடனே எந்த விதமான ஒரு ட்ரைனிங்கும் இல்லாமல் நேராக வந்து இதுக்கு போயிடுறாரு, காம்படிஷன் போயிடுறாரு. அங்கே போயிட்டு மொதல் ஃபைட் தோத்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து அவர் வந்து அந்த சாம்பியன்ஸ் இருக்கிற இடத்துக்கே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி எல்த்ரம் வந்து ஆபத்தில் இருக்குது, சாவுகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து காம்படிஷனில் ஜெயிச்சிட்டானா அவன் எல்லாருமே வந்து அவன் கண்ட்ரோல் எடுத்துப்பான். லிட்ரலி வந்து இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப மோசமாக போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இது சொல்லி முடித்த கையோட இந்த சாம்பியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜானி கேஜ், இவங்களாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அந்த ட்ரெயின்லாம் பண்ணி எப்படி இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயித்தாங்க அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த பிரிட்டாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த மோட்டல் காம்பேட்டோட ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா படத்தில் வந்து கோர்சம் ஆக்ஷன் இருக்குது, வைலன்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த படம் வந்து சும்மா எப்படி சொல்கிறது, ஒரு டோர்னமெண்ட் பார்த்தா எப்படி இருக்கும், அடிக்கடி அங்கே ஃபைட் வர மாதிரி அப்படி தான் இருந்தது எனக்கு படம். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட்டை விட கீழே தான் இருக்குது. ஈக்குவலாகவும் இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் ஒரு படி மேலேயும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த கேரக்டருக்கு இருக்கிற பேக் ஸ்டோரி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி சண்டையாக வருது. திடீர்னு பார்த்தா ஒரு சண்டை வருது, திடீர்னு பார்த்தா ஒரு சண்டை வருது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபைட்டு, அதுக்கப்புறம் இந்த மார்வல் காம்பேட் ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த படம் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 டாலர்ஸ் தருவேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். பட் 18+ தான். கெட்ட வார்த்தைகள், கோசம் வைலன்ஸ் இருக்கும். அதுக்காக இது 18+, அபவ் ஆவரேஜ் 3.5 டாலர்ஸ். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா நம்ம நோ படி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.